டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்க, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் இந்த வட்டாரம், இதை பார்த்திங்கன்னா இந்த முன்னேற்றத்தை நாடும் வட்டாரமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த வட்டாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு வட்டார ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்பிரேஷனல் பிளாக் ஃபெல்லோ, அதாவது ஆஸ்பிரேஷனல் பிளாக் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பதவிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியஸ் வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பிரேஷனல் பிளாக் ஃபெல்லோ பார்த்திங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டென்டேட்டிவாக வந்து எதுவுமே சொல்லலை, பட் வேரியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து 20/2/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ஆஃப்லைன் தான். ஸோ இதுக்கு வந்து 28/2/2024 கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 5 மணிக்குள்ளே வந்து நேரடியாகவோ தபால் மூலமாகவோ அனுப்பலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், யூஜி ஆர் பிஜி, எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவு இதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. சேலரியை பொறுத்தளவில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமாக 55,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ இது கீழே கொடுத்துருக்காங்க, இப்பணியிடத்துக்கு கீழ்கண்ட தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நல்லா பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு துறையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது கிராம வளர்ச்சி பற்றிய படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றவருக்கு இங்கே வந்து முன்னுரிமை தராங்க. ஸோ கிராம வளர்ச்சி பற்றி தெரிஞ்சிருக்கவங்க, அதாவது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் யூஜிபிஜியில் படிச்சிருந்தேன்னா அதுக்கு வந்து முன்னுரிமை தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா அனுபவம், அதாவது மெயினாக வந்து ஆங்கிலம் வந்து நமக்கு, அதாவது நம்மளுடைய தகவல் தொடர்பு திறன், ஆங்கிலம் மற்றும் கணினி திறன் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். வட்டார மொழிகள் அறிந்திருத்தல் வேண்டும். அதாவது சுற்றி இருக்க மொழிகள், அதாவது அது இப்போ நீங்கள் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் அரியலூர்னால் அரியலூரை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மொழிகளுடைய திறன் நமக்கு இருக்கணும். ஸோ இப்பணியிடம் வந்து நல்லா தெரிஞ்சுக்க, ஓராண்டு மட்டும் உரியது. ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரி போஸ்ட் தான். ஸோ இதுக்கான தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. மெயினாக பாருங்கள், இந்த விண்ணப்பத்தினை வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளைத்தாளில் தட்டச்சு செய்து இந்த விண்ணப்பத்தை அனுப்பலாம். அதாவது என்னென்னா, இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி எதுவும் கொடுக்கல, உங்களுடைய டீட்டெயிலை வந்து ரெஸ்யூமே மாதிரி டைப் பண்ணி அதுக்கு தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது மாவட்ட மகமை 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம் அரியலூர். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்னைக்குள்ளே அனுப்புனா 28/2/2024 வந்து அனுப்பணும். ஸோ இவ்வாறு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மேரி ஸ்வர்ணா வந்து பார்த்திங்கன்னா இதை அறிவித்துள்ளார். இது வந்து ஒரு செய்திகளில் வந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு தகுதியானவர்கள் அந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.